திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்திய மிடில் கிளாஸ் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறார்கள். வல்லுநர் விடுத்த வார்னிங். இந்தியாவில் ஐடி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இதனால் மிடில் கிளாஸ் மக்கள் மோசமாக பாதிக்கப்படுவார்கள். இந்தியாவின் நடுத்தர மக்களின் கடன் அளவு அதிகரித்துள்ளது. இது மோசமான விளைவுகளை பற்றி அவர்களின் முழுமையாக அறிந்திருக்கவில்லை என மார்செல்லஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌரவ் முகர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளவிய வேலை இழப்புகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்தியாவில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்ளலாம் என சௌரவ் முகர்ஜி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 18 முதல் 25 வயது வரையிலானவர்களுக்கு குறைந்த ஊதியத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்நிலையில் நடுத்தர வர்க்கத்தினரின் நிதி நிலைமையை கவலைக்குரியதாக உள்ளது. பலர் தங்களின் நிதி சார்ந்த ஆபத்துக்களை பற்றி அறியாமல் உள்ளனர். கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அவர்கள் அதிக கடனில் சிக்கியுள்ளனர். இது குறித்து பெரிய அளவில் விவாதிக்கப்படுவதில்லை. சம்பள உயர்வு மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மாத வருமானத்தை மட்டுமே நம்பி வாழும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். பெற்றோர்கள் ஒரு நிறுவனத்தில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் பழைய முறை இனி இருக்காது. ஒரே நிறுவனத்தில் நீண்ட காலம் பணிபுரிந்து சம்பள உயர்வுக்காக காத்திருந்து அதில் கிடைக்கும் வருமானத்தை சேமித்து வாழ்க்கை நடத்தும் காலம் முடிவுக்கு வரும். சௌரவ் முகர்ஜி கூறியது. மக்கள் செய்யும் சில பணிகள், குறிப்பாக மனிதவளத்துறைகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் கடுமையாக பாதிக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் போன்ற துறைகளில் நிலைமை அலுவலக வேலைகள் இல்லாமல் போகலாம். நிறுவனங்கள் ஃப்ரீலான்ஸ் மற்றும் கிக் வேலைகளுக்கு மாற வாய்ப்புள்ளது. எனவே அடுத்த 1 முதல் 3 ஆண்டுகளில் மக்கள் இதற்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். சௌரவ் முகர்ஜி மேலும் கூறுகையில், இந்திய நடுத்தர வர்க்கத்தினர் எதிர்கொள்ளும் கடன் சுமை மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பதுடன் எதிர்கால சவால்களை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டியது அவசியம். எனவே இந்திய நடுத்தர வர்க்கத்தினர் அதிகரித்து வரும் கடன் சுமை மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மேலும் எதிர்கால சவால்களை எதிர்த்து கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.